தேவன் என்னையும் தஞ்சாவூர் கான்ஃபரன்ஸுக்கு போக செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எபிரேயர் 12:1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க அப்படின்னு அந்த வசனத்தில் இருக்கும். நம்ம பைபிளில் இருக்க நிறையா முன்னாடி வாழ்ந்த சீஷர்கள் எல்லாரும் நம்மளை மேகம் போல நம்மளை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி நடக்கிறோம், தேவன் நமக்கு சொல்கிறத எப்படி நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதை நம்ம அப்புறம் தேவன் நம்மகிட்ட பேசுகிறத நம்ம எந்த விதத்தில் நம்ம செய்கிறோம் அப்படின்னு அவங்க நம்மளை கவனிச்சிட்டு இருக்கும்போது அவங்க முகத்தை மூடிக்கொள்கிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படின்னு நேற்று மீட்டிங்கில் தேவன் இப்படி தான் பேச ஆரம்பித்தாங்க. தேவன் என்கிட்ட பேசும்போது ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. ஒரு கிளாஸில் திராட்சை ஜூஸ் இருக்குன்னா அதில் ஒரு ஐஸ் இருக்குது. ஐஸை நம்ம அதில் போட்டுக்கிட்டே இருக்கோம். போட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணால் அதில் ஒரு தின் லேயர் மட்டும்தான் மேலே ஐஸ் இருக்கும். பாக்கி 90% ஆஃப் ஐஸ் அந்த அந்த ஜூஸில் தான் இருக்கும். அதுமாரி தான் நம்ம பாவமும் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது அந்த ஒரு 10% தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. பாக்கி 90% நமக்கு அடியில் இருக்குது. நம்ம இந்த 10% நம்ம ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுறோம் அதை பற்றி தான் அடுத்த நமக்கு தேவன் உணர்த்துவாங்க அப்படிங்கிறத பேசினாங்க. அப்புறம் நான் எப்படி தேவனை அறிஞ்சு நடக்க விரும்புகிறேனோ அதே மாதிரி என் கூட இருக்க சகோதரர்களும் நான் எப்படி நான் எது தவறு பண்ணேன் என்னை நான் மன்னிங்க ஏசப்பான்னு கேட்டு அவங்கள மன்னித்து நான் எப்படி நான் நடக்கிறேனோ என்னோட சகோதரர்களையும் நான் அப்படி மன்னித்து நான் எப்படி போகிறேன்னு தேவன்கிட்ட நெருங்கி அதுமாரி கூட்டிகிட்டு போகணுன்னு தேவன் என்கிட்ட பேசுகிறேன். அதுமாரி நம்ம சிலுவையை சுமக்கிறதுங்கிறது ஃபிசிக்கலாக நம்ம படுற கஷ்டம் இல்லை நம்ம தேவனுக்காக ஒரு இதை செய்து கஷ்டம் இருக்கா அது கிடையாது. நம்ம ஒரு இருதயத்தில் நம்ம எப்படி சிலுவையை சுமக்கிறோம் அப்படிங்கிறதையும் தேவன் பேசினாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம பேசுகிறது நம்ம கவனமாக பேசணும். நம்ம நாவை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தரையும் குறை சொல்லாதபடிக்கு. எனக்கு குறை சொல்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேவன் என்கிட்ட பேசும்பொழுது ஒரு நாள் அதாவது நான் வெளில போய் யார்ட்டையும் சொல்லினாலும் என் இருதயத்தில் ஒரு குறை அவங்கள பற்றி இருக்குன்னா அவங்க ஒரு நாள் மனம் திரும்பிடுவாங்க. அவங்களுக்கு நான் அதை உணர்த்தும் போது அவங்க மனம் திரும்பிடுவாங்க. ஆனால் நீ அவங்கள பற்றி யோசித்து உன் சிந்தையை வீணடிச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி தேவன் பேசினாங்க. அதை நேற்று அவங்க சிந்தையை குறித்தோ நாவை குறித்து கவனமாக இருக்கணும்னு சொல்கிறப்ப எனக்கு உற்சாகமாக இருந்துச்சு. இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்னா நம்ம தேவனே அண்டி இருக்கணும். தேவன் சொல்கிறாரு, நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் எண்ணி நிறுத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டான் அப்படின்னு இருக்கு. நான் தேவனை எப்பயுமே அண்டி கொண்டு இருக்கணும். என்கிட்ட ஒரு பாபிலோனிய ஸ்பிரிட்னா ஒரு செல்ஃப் க்ளோரி, நான் செய்கிறது ரைட், நான் செய்கிறது சரிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தேவன் பேசினாங்க. அப்புறம் அடுத்து நம்ம சபையில் செய்கிற காரியங்களோ தேவனுக்கு நம்ம செய்கிற ஒரு ஹெல்ப்போ அது தேவனுக்கு 2வது பட்சம்தான். தேவன் என்னுடைய இருதயத்தை தான் ஃபஸ்ட்டு தேடுறாரு அப்படிங்கிறத நான் நேற்று கேட்டது மூலமா நான் இன்னும் ஆழமாக உணரப்பட்டேன். அப்படியே நம்ம பைபிள் படிக்கிறது, மெசேஜ் நிறையா கேட்குறது இதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் அது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நம்ம வாழ்க்கையை நம்ம இருதயத்தை தேவனுக்கு ஒப்படைச்சாதான் தேவன் பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போவோம்னு சொன்னாங்க. அதுவும் எனக்கு உற்சாகமாக இருந்துச்சு. இதே போல் கடைசியாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஒரு சீக்ரெட் என்னன்னா தாழ்மை. அந்த தாழ்மை எப்படின்னா, இப்போ நான் இவ்வளோ கேட்டேன்னே, இந்த கேட்டதுபடி நான் நடந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தேன்னா
அதுதான் உண்மையான தாழ்மை. தேவன் அதுதான் விரும்புகிறாருன்னு நான் நேற்று ரொம்ப உற்சாகப்படப்பட்டேன். தேவன் எனக்கு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நாமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் நேற்று தஞ்சாவூர் கூடுகைக்கு அழைத்து சென்றாங்க. முதலாவது அதுக்கு நன்றி. எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயங்களை நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். எபிரேயர் 12:1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். இப்போதான் சொன்ன மாதிரி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை கவனித்து கொண்டிருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து பேசினாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இவ்வளோ நோக்கமாக வந்து தேவன் வந்து பார்க்கும்போது நம்மளுடைய அந்த வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளோ உத்தமமாக இருக்கணுங்கிறத குறித்து பேசினது எனக்கு ஆழமாக உணர்த்தப்பட்டுச்சு. தேவன் அதே மாதிரி நம்ம இந்த உலகத்திலிருந்து தேவன் வந்து வேறு பிரித்து நம்மளை வந்து இந்த சபையில் வந்து கொண்டு வந்து செஞ்சு நடத்தி இந்த இந்த வாழ்க்கைக்குள்ளே நமக்கு வந்து இந்த ஒரு ஓட்டத்தை வந்து நியமித்திருக்கிறார். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி வந்து அவருக்கென்று ஓடணும் அப்படிங்கிறத குறித்து பேசினாங்க. ஸோ அது வந்து பிலிப்பியர் 4:8. சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எவைகளோ எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். ஸோ இந்த தேவன் நமக்கு இந்த நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஸோ இப்போ இந்தந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து உண்மையாக இருந்து இந்த ஓட்டத்தில் நமக்குன்னு நியமித்திருக்க இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். மனம் திரும்பி அவருடைய உபதேசங்களை வந்து விசுவாசித்து ஓடணும் அப்படிங்கிறது எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. அப்புறம் அனுதினம் அவருடைய மன்னாவை நம்ம தேடுறவங்களா இருக்கணும். அப்போ தான் அந்த இஸ்ரவேலருக்கு அவங்க கண்ட அந்த வாழ்க்கையை வந்து நம்மளால் காண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம அந்த வாழ்க்கையை காண முடியாது. அப்புறம் வந்து மன்னிப்பை குறித்து ஒரு வருஷம் மத்தேயு 6 14-15 வாசிக்கிறேன். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஸோ இதில் தெளிவாக தேவன் நம்மளோட பேசுகிறாங்க நேரடியாக. மனுஷருடைய தப்பிதங்களை வந்து நம்ம மன்னிக்கலை அப்படின்னா தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக இருக்குது. ஒரு பாவம் நம்ம செஞ்சதுக்கப்புறம் எனக்கு சில விஷயங்களில் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை திரும்ப செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அப்படி கடந்து போகணும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேனே தவிர நான் பிறர் செஞ்சது அவங்கள்ட்ட ஒப்புரவாகியோ தேவனத்தில் போயிட்டு அதை கேட்டு அந்த பாவங்களை அறிக்கை செஞ்சு நம்ம முழுமையாக விட்டு விலகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருந்ததில்லை. எப்படின்னா ஒருத்தவங்களை மன்னிக்கணும்னா மன்னிச்சிடலாம், அப்படியே மனதளவில் மன்னிச்சுட்டு அவங்கள்ட்ட அந்த காரியத்தை திருப்பி செய்யாமல் இருக்கிறத தான் நான் அதிகமாக பண்ணுவேன். இந்த வார்த்தைகள் வந்து நேரடியாக தேவன் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பிறரை மன்னிக்கணும் அப்படிங்கிறது வார்த்தை வந்து எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. அப்புறம் அதான் 1 யோவான் 1:7.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸோ இது அதாவது அவர் நமக்கு காண்பித்த அந்த ஒளி, அந்த ஒளியில் நடக்கலை அப்படின்னா ஒருவர் ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளியில் நடந்தோம் அப்படின்னா ஐக்கியப்பட்டிருப்போம் அப்படின்னு இந்த போட்டிருக்கு. அதாவது ஒருத்தரை குறித்து நம்ம ஒரு மனக்கசப்பு நம்ம இருதயத்தில் வரும்போதே அவங்க தேவனிடத்தில் அதை அறிக்கை செய்து விட்டு விடணும். அதை மனசுக்குள்ளேயே வச்சு அதை போட்டு அதை நாட்களை கடத்தணும் அப்படின்னா அதை பிற இடத்துல நம்ம பேசுவோம், பிற இடத்துல போய் அது குறையாக சொல்லுவோம், அது இன்னும் பெருசாக தான் ஆகும். ஸோ அது மனக்கசப்பு நம்மளுடைய இருதயத்தில் வரும்போதே தேவனிடத்தில் அதை ஒப்புரவாக்கி அந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்துடணும், அதை மனம் திரும்பி அப்படிங்கிற அந்த வார்த்தை எனக்கு உணர்த்தலாக இருந்துச்சு. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஸோ தேவனுடைய வார்த்தையை நம்மக்கிட்ட தேவன் இடைப்படுறாரு ஒருத்தர் மூலியமாக. நம்ம இந்த வேத வாசிப்பின் மூலியமாகவோ இல்லை சபையில் பேசுகிற பெருசுவான்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள்னால நம்ம பிழைக்கிறவங்களாம் இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள். ஸோ நம்ம அது மட்டும்தான் அப்படின்னு இல்லை. இப்போ நம்ம ஒரு வார்த்தை கேட்குறோம், நம்ம ஒரு பாவத்தில் இருக்கோம், நமக்கு அது ஒரு உணர்த்தப்படுது, ஒரு வார்த்தையினால உணர்த்தப்படுது. அதை கேட்டுட்டு நம்ம அப்படியே போகாதபடி அது நம்ம கேட்குறது, அது வாழ்க்கையில் நடத்துறது என்ன அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு லேபில் போயிட்டு வாங்குகிற ரிப்போர்ட் மாதிரி தான். அது எப்படி அந்த அந்த ஒரு வியாதியிலேருந்து நம்ம குணமடையணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட போவோம் இல்லையா? டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத எடுத்து நம்ம அதை கடைபிடித்தால் தான் அதுலேருந்து நம்ம விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும். அது போல தான் தேவனிடத்தில் நம்ம வார்த்தைகளை கேட்கறதுனாலையோ இல்லை அப்படி இல்லை, நம்ம போயிட்டு அந்த வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தணும், தேவனிடத்தில் போகணும், ஒரு சமூகத்தில் போகணும், நம்ம செய்கிற பாவங்களில் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடணும். ஸோ அவர்கிட்ட டைரக்ட் கனெக்ஷன் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த வார்த்தையின் மூலமா எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. அப்புறம் 1 கொரிந்தியர் 6:12 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இன்னொரு வசனமும் அதே 1 கொரிந்தியரில் காண்பித்தாங்க. 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இந்த வசனத்தை குறித்து சொல்லிட்டு இது எப்படி விளக்கம் எனக்கு கிடைச்சிது அப்படின்னா, அங்கே பேசினாங்க அப்படின்னா ஒரு ஒரு நம்ம உலக காரியங்களுக்கு ரொம்ப நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் மூழ்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறத கூட சொன்னாங்க. ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்தோம் அப்படின்னா தலைப்புல இருந்து எண்டு வரைக்கும் நம்ம படிச்சுட்டு போகிறோம். ஸோ அது நம்ம அனுபவிக்க இருக்குது, ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. ஒரு நியூஸோ இதை கேட்குறோம், இல்லை ஒரு வேறு விஷயங்கள் நம்ம ஆஃபீஸில் இருக்கும்போது எல்லோரும் கூட கொல்லிக்கோட உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா அது அவங்களோட உரையாடல்கள்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குது? ஒரு சில விஷயங்கள் எது தேவையோ அதை மட்டும் பேசிட்டு போகிறோமா, இல்லை அதை அறிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அதில் மூழ்கிறோமாங்கிறது நம்மளே நிதானித்து பார்க்கணும். அதில் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. எப்படின்னா நம்ம அது ஒன்றும் தகுதியிராது அப்படின்னு தான் இருக்குது. அது நமக்கு அது தகுதி இல்லாத ஒன்று தான். அது எதுன்னு நம்ம அதை நிதானித்து
அதிலிருந்து விட்டு விலகணுங்கிறது வந்து எனக்கு பேசினாங்க. ஸோ அதான் இந்த வாழ்க்கையில் வந்து நானும் அப்படியே வந்து நான் கேட்ட அந்த வார்த்தைகளில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நானும் அதை வாழ்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து சபைக்கு முன்பாக நான் சாட்சி நம்பிக்கை சொல்லுவேன். ஆமென். ஆண்டவர் எனக்கும் இந்த மீட்டிங் போகிறதுக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்கு முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போனோடனே ஆண்டவர் எனக்கு குறிப்பாக பேசின வார்த்தை எபிரேயர் 12:1. அது எத்தனையோ வாட்டி அந்த வசனத்தை படிச்சிருந்தாலும் ரொம்ப தெளிவாக நேற்றைய தினத்தில் எனக்கு ஆண்டவர் பேசினாங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க இந்த 3 லைன், ஃபஸ்ட்டு 3 லைன் மட்டும் ரொம்ப தெளிவாக வச்சாங்க. எப்படின்னா, நம்ம அனுதின வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட எப்படி வாழ்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஆண்டவரும் நிறையா நேரத்தில் பார்க்குறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு எதுவும் துக்கம் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துடக்கூடாது. நம்ம எப்படின்னா, நம்ம சுயத்தை செஞ்சுட்டு நம்ம சித்தத்தை செஞ்சுட்டு நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்றத அந்த 12:1 பொறுமையான பாரமான யாவை ஒன்று அப்படின்றது வந்து ஆரம்பித்து அந்த வசனம் அப்படியே முடியுது. பொறுமையாக தான் ஆண்டவர் நம்மளை ஓட சொல்கிறாங்க. சீக்கிரமா டைம் முடிய போகுது அப்படின்லாம் சொல்ல, கொடுத்துருக்க டைமில் ஆண்டவருக்குன்னு வந்து என்ன வாழ ஆண்டவர் உதவி செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வசனம் வந்து 1 கொரிந்தியர் 9:24. 1 கொரிந்தியர் 9:24. அதில் கடைசி இது மட்டும் பார்க்குறேன். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குதுன்னா அதில் வந்து சும்மா ஏதோ ஒரு கடமைக்கு, இப்போ ரன்னிங் ரேஸ்ன்றது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலுமே சும்மா ஆண்டவருக்குன்னு வாழணும், சும்மா சர்ச்சைக்கு வரணும், அப்படியே காரியங்களை செய்யணும் அப்படின்னு இல்லாமல் ஆண்டவர் முழுவதாக தான். இப்போ ஆண்டவர் வந்து என்ன ஒரு அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து இப்போ வரலோகத்துக்கு ஆண்டவர் என்ன வந்து ஓகே அப்படின்னு ஜோன் செய்வோம், ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ஆண்டவர் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க அப்படின்னு அந்த வசனம் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. அப்புறம் 3 விஷயம், முக்கியமான விஷயம் வந்து சொன்னாங்க. அதில் வந்து முதல் விஷயம் சாப்பாட்டை குறித்து. சாப்பாட்டை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அது வந்து நம்மளை ஆண்டவரை விட்டு விலகி ஓடும். அதுக்கு வந்து பல வசனங்கள் சொன்னாங்க. நம்ம வயிறு வந்து நமக்கு கடவுளாக இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த வசனம். அடுத்த விஷயம் வந்து தூக்கத்தை குறித்து சொன்னாங்க. அது நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, நிறையா சாப்பிட்டோன்னா உடனே தூக்கம் வந்துடும், அப்படியே தூங்கிடுவோம். தூக்கத்திலே பாதி நாள் அப்படியே பாதி நேரம் கிட்டத்தட்ட போயிடும். ஒரு நாள் இருக்குன்னா அது எவ்வளோ நேரம் தூங்கணுமோ அது மட்டும்தான் தூங்கணும், மற்ற நேரம்லாம் தூங்கக்கூடாது. ஆண்டவருக்காக ஆண்டவருடைய காரியங்களையோ வேத வாசிக்கிறதோ ஆண்டவரை தேடுறதுலையும் அதிகமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி. அப்புறம் 3வது விஷயம் பாலியல் இச்சை. அதை பற்றி ரொம்ப தீர்க்கமாக வச்சாங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருக்க ஆண்டவர்கிட்ட உதவி செய்ய ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது 3 விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த வயசாக இருந்தாலும் அப்படிங்கிறத அதை தீர்க்கமாக பேசுனாங்க. அடுத்த இது வந்து யோவான் 6:38. யோவான் 6:38 ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என் சித்தத்தை செய்ய நான் வரல இந்த உலகத்துக்கு, என்னை அனுப்புகிறவருடைய சித்தத்தை நான் வந்து செய்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு. ஆண்டவரே வந்து அவங்க சித்தம் வேணாம், பிதாவின் சித்தத்தை செய்யணும்
படி இங்கே உலகத்துக்கு வந்ததுனால நம்ம மட்டும் என்ன ஆண்டவரோட பெருசா அப்படி கிடையாது. நம்மளும் நம்ம சித்தத்தை என்றைக்குமே ஒரு நாளும் செய்யாமல் இருந்து ஆண்டவரோட சித்தத்தை மட்டும் செய்ய ஆண்டவர் வழி நடத்துவான்னு நம்புகிறேன். அடுத்த வசனம் யோவான் 13:34. யோவான் 13:34 ஒருவர் அதில் எப்படி போட்டிருக்குன்னா அந்த கான்டெக்ட் மட்டும் நான் சொல்கிறேன். லவ் ஒன் அனதர், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் நேசிங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. எப்படி நேசிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க நல்லது செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி நல்லது செய்கிறது, அவங்கள ரொம்ப நேசித்து அவங்களுக்கு எல்லா காரியமும் செய்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவர் எப்படி வந்து யூதர்ஸை வந்து நேசித்தாங்க. ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும் யூதர்ஸ் தான் காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்றது. இருந்தாலும் அவனை வந்து எவ்வளோ அதிகமாக நேசித்தாங்க, எவ்வளோ அவனுக்கு நல்லதுலாம் செஞ்சாங்க அப்படின்றத வந்து ரொம்ப தீர்க்கமாக பேசினாங்க. அது மாதிரி காரியங்கள்லாம் கேட்கும்போது உண்மையாகவே ஆண்டவர் எவ்வளோ ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் வந்து அவங்க சித்தத்தை எதுவுமே செய்யாமல் முழுக்க முழுக்க பிதாவோட சித்தத்தை மட்டுமே செஞ்சு பிதாவை நாமத்தை பெருக பண்ணாங்க அப்படின்றத உணரும் போது ரொம்ப இருந்துச்சு. அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சொன்னாங்க, பாவத்தை எப்படி நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்றத பொறுத்து. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? இப்போ ஒரு சாதாரணமாக எடுத்துப்பாங்களா? இப்போ ஒரு ஜுரம் வந்தால் அப்படி சாதாரணமாக எடுத்துக்கிட்டு சரி 2-3 நாள் மாத்திரை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சாதாரணமாக எடுத்துப்பாங்களா? இல்லை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன உடனே செய்யணும் அப்படின்றத பார்ப்பாங்களா அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாங்க. அது எப்படின்னா, இப்போ நம்ம எப்படி பாவத்தில் இப்போ விழுந்துட்டோம் இல்லை பாவத்தில் வந்து இருக்கோம் அப்படின்னா அதை வந்து பாவத்தை வந்து நம்ம எப்படி சீரியஸாக எடுக்கிறோம், ஒரு ஆண்டவரோட நம்மளோட லிங்க் வந்து எப்படி கட் ஆகிறது போல அதை எவ்வளோ சீக்கிரமாக வந்து இது பண்ணுறோம், சரி ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள லிங்கை சரி பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இந்த சீரியஸ்னஸை பொறுத்து சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக வந்து 1 Corinthians 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த வசனத்தின்படி எல்லாமே வந்து எனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை அனுபவிச்சிக்கோ அப்படின்ட்டு. ஆனால் அது எல்லாமே வந்து எனக்கு தகுதியாக இருக்காது. எது தகுதியாக இருக்குமா அதை மட்டும்தான் நான் வந்து ஆண்டவருக்கு எது தகுதியாக இருக்கும்னா ஆண்டவர் வந்து எது சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அது மட்டும்தான் சரியாக இருக்கும். என் சித்தம் எதுவுமே சரியாக இருக்காது, ஆண்டவரோட சித்தம் மட்டும்தான் எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து 3 லேயர் அப்படி சொன்னாங்க. முதல்ல கீழே உள்ள லேயர் வந்து பார்த்திங்கன்னா பாவ வாழ்க்கை, முழுமையாக உலகத்தில் உள்ள எப்படி பாவமாக இருக்கோ அது மாதிரி உள்ளது. அதுலேருந்து நம்ம ஓரளவுக்கு ஆண்டவர் நம்மளை விடுவிச்சிருந்தாலும். 2வது ஒரு லேயர் அது வந்து அது சட்டம், அது வந்து கரெக்டான லேயர், லாஃபுல் அப்படின்னு. அதை வந்து இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறது அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, அது வந்து சரிதான். அன்றாட என்ன நியூஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறது, டிவியில் என்ன நியூஸு போடுதோ அதை வந்து அன்றாட தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அதுலேயே வந்து அதுவே எப்படி தப்பாக மாறுதுன்னா அதுலேயே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க மாதிரி. நியூஸ் பேப்பரே ஒரு லைனாக ஒவ்வொரு வரியாக என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றது அவசியம் கிடையாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை படிச்சுட்டு இருக்கிறது, அந்த மாதிரி இப்போ செல்லில் ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறது, நியூஸ் பார்க்குறது, இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது பார்க்குறது, அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னாங்க. அடுத்து அதோட ஃபஸ்ட் லேயர் வந்து ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு. அது வந்து முழுமையாக தேவனுக்கு எது வந்து அது கரெக்டாக இருக்குமோ அது வந்து அது சொன்னாங்க. கடைசியாக வந்து எல்லாத்துக்கும் முக்கியமானது வந்து
தாழ்மையில் வந்து அநேக நேரம் வந்து இப்போ சாதாரணமாக ஏதாவது ஒரு நல்லதோ ஏதோ செஞ்சுட்டோம் அப்படின்னாலே லைட்டாக ஒரு பெருமை வருது. அந்த பெருமை வந்து ஆண்டவர் வந்து எப்படி சொல்கிறாங்க, பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையின்படி பெருமையாக என்றைக்கும் இருக்காமல் எந்த ஒரு உயர்வோ எது வந்தாலும் ஆண்டவருக்காக தாழ்மையாக எப்போதுமே ஒரு தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கும் சபைக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் என்ன இந்த மாதிரி வாழ உதவி செய்வாங்கன்னு நான் நம்புறேன். ஆண்டவர் நன்றி. ஆமாம். கேட்ட எல்லா வாலிபோட சீசர் நம்பிக்கைகளுக்கு ஆண்டவருக்கு சோத்திரம். என்னையும் ஆண்டவர் தஞ்சாவூர் போகிற கிருபை செஞ்சாங்க. ஆண்டவருக்கு நன்றி சோத்திரம். ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கணும், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு கேட்கும்போது ஆண்டவர் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இல்லாத ஒரு விசேஷம் நம்மளுக்கு இருக்குது. நான் அப்படி தான் கேட்டுட்டு உட்காந்து அநேக கிறிஸ்தவர் காலையில் கூட எங்கள் அப்பா இப்படி வாசலில் உட்காந்தும்போது ஒரு எங்கள் வீட்டை தாண்டி ஒரு சபைக்கு போகணும். ஒரு அக்காடி போகிற போக்கில் நீங்கள் எங்கே வந்துருங்க அப்படின்ட்டு போகிறாங்க. அப்படி சீசனுக்கு அது வந்து ஒரு இதாக இருக்காது. அவங்களுக்கு எப்போவும் ஒரு பாரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், கிறிஸ்தவருக்கு இல்லாத ஒரு பாரம். நம்ம சீசத்துவ வாழ்க்கைன்னு பேசிகிட்டு இருக்கோம், உண்மைதான். இந்த பெரிய இவ்வளோ பெரியான சக்தி தான் எங்கேயும் நம்ம காது கேட்குதான் பாக்கியம் உள்ளது. நம்ம கண்கள் காணுதுன்னா விசேஷம், நம்மளுக்கு விசேஷித்தவர்கள் நம்ம. நான் அப்படி தான் கேட்டுருந்தேன். எப்போவும் சீசனுக்கு ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா, பவுலை போல நான் அடைஞ்சிட்டேன், நான் தேறிட்டேன், நான் ஓடிட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரவே வராது சீசனுக்கு. எப்பவும் ஆண்டவரே உங்களுடைய சிந்தை சதா சிந்தையாக இருக்கும். அவனுக்கு எப்போவும் அந்த பாரம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்காருன்னா, அப்படிதான் ஆண்டவரே நான் உங்களை போல செய்யலையே, உங்களை போல நடக்கலையே, உங்களை போல சிந்திக்கலையேன்னு எப்பவும் இருதயத்தில் ஒரு தவிப்பும் பாரமும் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. பவுல் சொல்லும்போது அப்படிதான் சொல்லியிருப்பாரு. ஆமாண்டவரே, எங்களுக்கு அந்த பாரத்தை எவ்வளோவாக தந்திருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் சீசர்கள். நேற்று அப்படிதான் நான் கேட்டோம். அந்த சீசர்களை பற்றி ஆண்டவர் அநேகமாக யோவான் சீசர்களை அநேக முறை கணித்து கொண்டுவாங்க. நல்ல சீசன் பேதுரு. உண்மையிலே கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் அப்படிதான் ஒரு பலமான ஒரு உணர்வு கொடுத்தாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறாங்க. 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 70 பேர் நாங்களும் உங்களை கூட வரோன்னு சொல்லிட்டு அநேக அந்த அப்பங்களையும் இது காரியங்களையும் பார்த்து அநேகர் கூட வந்தாங்க, பின்வாங்கி போ. அப்பொழுது இயேசு 12 வரையும் நோக்கி, இன்னைக்கும் நான் அப்படிதான் ஆண்டவரோட வார்த்தை கேட்குறேன். இன்னைக்கும் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை ஆண்டவரே, பேதுரு அப்படியே ஆழமாக உணர்ந்து, ஆண்டவரே எங்கே ஆண்டவரே போவோம், எங்கே போவோம், வாழ கதி இல்லை இதை விட்டா அப்படின்னு நல்ல சீசங்க பேதுரு. அப்படிதான் நம்ம ஆண்டவர் காலை இருக்க பிடிச்சிக்கணும். காலையில் எனக்கு ஒரு உணர்வு வந்தது. நான் அந்த பவுலை போல அந்த அடைஞ்சிட்டேங்கிறத காலையில் அப்படி அரிசி எட்டி கொட்டிட்டு கிட்டிட்டு இருக்கும்போது பிரதர் வந்து மூடிட்டு போனால் ஒரு வார்த்தை ஏதோ சொன்னாங்க. சரியா நான் கவனிக்கல. அது என் இதயத்தில் வந்தது தான். நான் சொல்லணும்ல, அம்மா எனக்கு தெரியாதா, இப்போ மூடிட்டேன் வடிச்சிருவேன், எனக்கு சரியான கஞ்சி வடிச்சிருவான், இல்லை குழஞ்சிட்டு சோறு. அப்போ இந்த சின்ன விஷயத்துக்கு ஆண்டவரே சின்ன விஷயம்னு சொல்லி நான் இது பண்ணல சொல்லிக்கல. அது குழஞ்சி போயிட்டு காரியங்கள் உண்டு. ஆனால் இதெல்லாம் அற்ப விஷயம். இப்படி போயிட்டு இப்படி கீழே போகிற காரியம். ஆண்டவரே, இதை விட மேலான சேர நான் சீசன் ஆகுன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, நான் எப்படி உங்களுடைய அடிச்சுவலை பின்தொடரணும், உங்களுடைய பாதத்தை எவ்வளோ நான் இருக்க பிடிச்சிக்கணும். நேற்று அப்படி தான் ஆழமாக ஒரு சகோதரர் மூலயமா பரிசுத்தாவே நல்லபடியாக பேசி அப்படி உணர்வோட பண்ணாங்க. ஆமாம் ஆண்டவரே, நல்லது ஆண்டவரே, வந்தது நல்லதுன்னு அப்படியே ஆழமாக பேசினாங்க சீசன் தான். அதில் அப்போது இயேசு 12 இன்னைக்கு நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ, அப்படியே போயிட்டே இருங்க. எனக்கும் பிதாவுக்கும் எப்பவும் ஆண்டவரே அவர் பரிசுத்தா இருக்கப்ப நானும் பரிசுத்த, இந்த பரிசுத்த அழைப்புக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் என் முன்னாடி வர முடியும். இது இடுக்கமான வழி. இதை வர்றவங்க வெகு சிலர். கேட்டிருந்த போது எனக்கு ஆண்டவர் தான் இருந்தார். அதில் சீமன் போது அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, எங்கே போவோம் ஆண்டவரே. நான் சொல்கிறது இந்த சபை இல்லை. அநேக முறை ஆண்டவர் பேசுறது அப்படிதான். இந்த சபையை கட்டி அழுவ சொல்ல, இந்த மனுஷரை கட்டி அழுவதில்லை. ஆண்டவரே உண்மை கட்டிட்டு நான் அழுவுறேனா, உண்மையிலே நான் அப்படிதான் உட்காந்து பார்க்குறேன். ஆமாண்டவரே, உங்களை நான் இருக்க பிடிச்சிட்டேன்னா ஆண்டவரே எல்லா காரியங்களும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் சொல்ல போனால் ஆமாண்டவரே, இந்த வாழ்க்கை கூட எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா மனுஷன் கூட காரி துப்பிட்டு போடுவான். ஆமாண்டவரே, இல்லாண்டவரே நான் உங்களை இருக்க பிடிச்சிக்கணும், நல்ல சீசனாக இருக்கணும்,
கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. எனக்கு கேட்டுக்கிட்டு போது எனக்கு ஆமாண்டே, ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, சீசனாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு அதில் வந்து அதில் அவருடைய ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய வசனங்கள் உம்மிடத்தில் உண்டாண்டவரே. ஆமாண்டவரே, உம்மிடத்தில் வந்தால் தான் எனக்கு நித்தியத்துக்கு போக முடியாண்டவரே. இல்லைன்னா நான் குனிஞ்சு பார்த்து நடந்து கிடப்பான், குனிஞ்சு பார்த்து நடந்துகிட்டே இருப்பான். நேற்று நான் என்னோட காரியங்களை பார்த்துருந்தேன்னா போயிருக்க முடியாது. அநேக சாக்கு சொல்லலாம். என்னோட சரீரத்தை பார்த்தாலும் சரி, என்னோட வேலை காரியங்களை பார்த்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கண்ணா, அங்கே வேலை சார் அண்ணன் என்ன பார்த்து சொல்கிறாரு, எல்லாம் இருக்க காரியங்கள் இருக்க இவ்வளோ இருக்க, எப்படி பார்த்துங்க, ஏதாச்சும் பார்த்துங்க, நீங்களே பார்த்துங்க, இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து ஆண்டவரே செய்யாதுக்கு முன்னாடி இதெல்லாம் தேவன் ஆண்டவரே இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீர் கூட கொடுத்தது ஆண்டவரே, இதை கூட நான் ஓடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு ஆழமான தாய்ப்பாப்பு தான் அடிக்கடி கொடுப்பாங்க. ஆமாண்டரே, இந்த கூட கொடுத்த பொருளுக்காக கூட வர கிறிஸ்தவர்கள், ஆமாண்டரே நான் உங்கள் பின்னாடி வரணும், நான் சீசன் ஆண்டவரே, நான் ஆழமாக ஆண்டவர் அப்படி தான் வழி அப்படி நல்ல பகிரமாக பேசுகிறாங்க. காலோட வாலிபர்கள் பேசும்போது நம்மளுக்கு ஒரு பாரம் இருந்ததுன்னா அதை கொடுத்து ஒரு ஆண்டோட வார்த்தை பேசலாம். ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுற வீரர் அப்படியே அங்கே இங்கே அப்படியே சதையை வளர்த்துக்கிட்டு இங்கே தொங்க விட்டுட்டு ஓட முடியுமா? அதுக்கு எவ்வளோ பெரிய பாரம் இருக்குது அவருக்கு. அவர் போய் அந்த லக்கை ஓட முடியுமா? அவருக்கு இல்லை அந்த கோலை தான் பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை, அவன் எவ்வளவா தன்னை ஒடுக்கி சரீரத்தை நொறுக்கி காரியங்கள் செஞ்சு அந்த ஆண்டவரே அந்த பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நிச்சயத்தோட ஆண்டவரே நான் பெற்றாகணும், நிச்சயம் நான் பெற்றாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவா தன்னை ஒடுக்கி அடக்கி காரியங்கள் செய்வான் அழிந்து போகிற காரியங்களுக்காக. இதே கப்பை அடுத்த வருஷம் வேற ஒரு மனுஷன் வாங்கிட்டு போட்டு இவன் பேர் மறைஞ்சு போவோம். அந்த அழியாத நித்திய ஜீவனுக்கு போகிற நம்ம எவ்வளவா பிரயாசம் பண்ணோம். ஆண்டவர் எவ்வளவா பிரயாசம் பண்ண ஆண்டவரே. இதை மனுஷன் பார்க்குறாங்க, காரியங்கள் பார்க்குறாங்க. எனக்கு கூட இப்போ ஒரு உணர்வு இருக்குது. ஆண்டவரே சபையில் சிசிடிவிலாம் வச்சுருக்காங்க, என்ன ஆண்டவரே நான் சரியாக தான் போயிட்டுருக்கேன். அட ஏன்டா நீ எனக்கு பயப்படு, அது எத்தனை வச்சாருன்னா காரியங்கள் வந்தாருண்ணா நீ எனக்கு பயந்தினா, நீ சீசனாக இருந்தினா இதெல்லாம் உனக்கு பெருசாக தோணாது. ஆண்டவர் எனக்கு அப்படி தான் சொன்னாங்க. ஆழமாக பேசுகிறாங்க. உண்மையிலே நம்ம கூடி கிறிஸ்தவங்கன்ட்டு ஒரு திருப்தி அடைந்து போயிடக்கூடாது. நான் அப்படி தான் கூப்பிடும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அவங்க போய் நேரம் கூட்டம் கலைஞ்சி நேரம் வீட்டுக்கு போயிருப்பாங்க. உடனே நம்ம சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருக்கேன் அதனால பூர்ணமாயிடும், இல்லை அப்படி இல்லை. அவங்க ஒரு திருப்தி சபைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு திருப்தியில் போயிடுவாங்க. ஆண்டவரே நம்ம இடத்துல வந்திருக்கலாம், நம்ம ஒரு சபை கூட வளர்த்துக்கணும். ஆண்டவரே சீசனாக தான் அந்த வாரம் எப்போ வந்துகிட்டே இருக்கும். நான் உங்களை பார்த்துட்டு போனேன் ஆண்டவரே, இன்னைக்கு உங்களை நான் தொட்டு தடவி ஆண்டவரே உங்களை தொழுது கொண்டு நான் இன்னைக்கு வீடு போயிருக்கேனா. ஏதோ வந்துட்டு மனுஷன்ட்ட ஒரு அட்டன்ஸ் பிள்ளையோட பேச மாட்டேங்க, பிரதர் ஒரு அட்டண்டன்ஸ் வச்சுட்டு பேர் எடுக்கணும், இன்னும் அதுதான் ஒரு குறை அப்படின்னு கூட நான் பிள்ளைகிட்ட பேசிடுவேன். அப்படி இல்லை, அது இல்லாண்டவரே இது மனுஷர்கள் செய்கிற சடங்கு சங்கராஜம் இல்லாண்டே. நான் வந்திருக்கேன், உங்களை நான் பார்த்துட்டு போயிருக்கேனா, முகமாக உங்களை தச்சுட்டு போனாதான் நான் சீசனாக கருத்தம், இல்லைன்னா கிறிஸ்தவன்ட்டு போயிடுவோம். ஆண்டவர் எனக்கு அப்படி தான் பேசுனாங்க. இதுலேயே ஒன்றும் பேதரில் வாலிபுரம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலே நேற்று இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு ஆழமான ஒரு பரிசுத்தாவியானவர் இப்படி ஒரு உணர்வை கொடுத்து இப்படி இந்த வசனத்துக்கு இப்படி தான் சொல்ல முடியும் அப்படி உண்மையிலே அதான் அப்படிதான் ஆழமாக இருந்துச்சு. உண்மையிலே ஒன்றும் பேதரில் உண்மையிலே நம்ம அப்படியே நம்மளுக்கு அப்படி இப்போ பாரம் இருக்கும். உண்மையிலே நான் பிள்ளைகளோட இப்போ நான் அடிக்க ஒரு மாதிரி சொல்கிறது, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவ தூதன் இருக்கான். நான் சொல்கிறேன் கேட்டு பாருங்க, என்ன பிள்ளைகளுக்கு தேவ தூதன் இருக்கான். அவன் நம்மளுக்கு போய் அங்கே போய் சொல்லுவான் ஒவ்வொரு நாளும். அன்றைக்கி யோபுக்கு சொன்னது போல் தேடி வந்தேனேன்ட்டு, ஆண்டவரே எங்களுக்கு தேடி ஒரு தேவ தூதன் என்னை பார்த்துட்ருக்கான், உன்னை பார்த்துட்ருக்கான். அப்போ போய் அவன் போய் அநேக குறைகளை கொண்டு போய் அந்த பிதானத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடாது. அவனிடத்துல ஒரு குறையும் இல்லையே, நான் என்ன சொல்கிறதுன்ட்டு தேவ தூதன் அப்படியே பார்த்து நம்மளை ஆசையாக காணாதவர்களை ஆண்டவர் பார்த்து எப்படி ஆசையாகி போகிறாங்களே இந்த வாழ்க்கையை பார்த்து, காணாதவர்களை காட்டி எவ்வளவா தரிசிக்கிறாங்களே, எவ்வளவா தொழுது கொடுக்குறாங்களே தேவனை, எவ்வளோ பாக்கியம் உள்ளவன்ட்டு ஒன்றும் பேதில்லை. அப்படிதான் நான் அதை சொன்னேன். ஆண்டவரோட வார்த்தை எனக்கு அப்படி தான் கிடைச்சி. 1 பேதுரு 1:12 தங்கள் நிமித்தம் அல்ல தமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார். உண்மையிலே இந்த கிறிஸ்தவ வாழ்வு ஒரு உண்மையில பவுல் கண்ட விதம் அப்படிதான் ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு நாளும் சபை கூடி அப்படி நான் காணணும் ஆண்டவரே, அவளை போல நல்ல ஆண்டவரே அவர் மூலியமா இல்லை அவரே எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்ல ஒரு காரியங்கள் கலைத்தாரில் சொல்லுவார்ல, அப்படி தங்கள் நிமித்தம் அல்ல தமது நிமித்தமே இவளை தெரிவித்தார் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு சுவிசேஷமாய் பிரசங்கித்தலை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். உண்மையிலே நம்ம இந்த பிரயாசப்படுற இந்த சீசத்துவ வாழ்க்கையா இருந்தா இந்த வாழ்க்கையை ஒவ்வொருவரும்
உண்மையிலே நான் அப்படிதான் சிந்திக்கிறேன். அது உண்மைதான். நான் என்னோட காரியங்கள் ஆண்டவர் எனக்கு சொல்றது உண்மைதான். ஒவ்வொரு தேவதூதனும் ஆண்டவரே எனக்கு என்ன ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரே, ஆண்டவரே இன்னைக்கு போய் என்னை குறித்து என்ன சொல்லுவார், இயேசு இடத்துல என்ன சொல்லுவார், இவனுக்காகவா போய் அந்த ரத்தம் சிந்தி ஆண்டவரே இவனையா மீட்டு கொண்டீங்க, இவனை அங்கேயே தொலைச்சிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னா எவ்வளவு துக்கம் ஆண்டவரே. ஆனால் நான் கிறிஸ்தவனா இருந்தா அது ஒரு பூர்ணமா இருக்காது. நான் சீசனா இருந்தேனா உண்மையிலே ஆண்டவர் என்னை பற்றி என்ன எப்பவும் அந்த பாரம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் சதா. ஆமாம் ஆண்டவரே, அவங்க இப்போ என்னை பற்றி ஒரு குற்றங்கள் காணக்கூடாது ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சிந்தை சதா, அந்த சிந்தை இருந்துகிட்டே, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க பவுல் சொல்றாருல அப்படி இருந்துகிட்டே இருக்கும். தேவதூதரும் உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள். அந்த தேவத்துவ மூஞ்சில கரியை பூசிடக்கூடாது. ஆண்டவர் வார்த்தை அப்படி நேற்று கேட்டேன், அது கரியை பூசிடக்கூடாது. இல்லாண்டவரே பூசின காலங்கள் போதும் ஆண்டவரே, மனம் திரும்புகிறேன். உண்மையிலே எனக்கு அப்படிதான் கேட்டேன். நான் பூசின காலங்கள் போதும் ஆண்டவரே, ஆழமாக மனம் திரும்புகிறேன். நான் சீசா ஆண்டவரே இவ்வளோ வார்த்தையில் கேட்குறேன், எல்லாத்தையும் 2 காது இருக்கனால இப்படி விட்டுட்டு போய் பார்க்குறேன் ஆண்டவரே. இருக்கக்கூடாது. ஒரு காதை அடைச்சி விட்டுருங்க ஆண்டவரே, கேட்காம போட்டோம். நான் சீசனாக இருக்கணும் ஆண்டவரே. ஆமாம், உங்களுடைய பாதத்தை இருக்க பிடிச்சு கொள்ளணும். அதில் வாலிபர் தொடர்ந்து பேசினாங்களா அந்த எபிரேயர் 12:1 அந்த வசனத்தோட தாற்பயமே தான். பிள்ளைகள் சொன்னது தான் உண்மை. மேகம் போன்ற நம்ம 11ஆம் அதிகாரத்தை முழுக்க படிச்சிருப்போம். அடிக்கு ஒரு முறை சபையில் படிச்சிருப்போம். அதே அதில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் நம்மளை அப்படிதான் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. நான் நேற்று எப்படியே காரில் இப்போ பசங்களோட வரப்போ கூட இருக்கோம். இதில் பவுல் இருப்பார் தம்பி. பவுல் நம்மளை விட்டு பார்ப்பார், நம்மளை அப்படி ஆழமாக அவர் விட்டு பார்ப்பார். அப்படி பிள்ளைகளோட பேசிட்டு இருந்தோம். அதில் போய் ஆகையால் மேகம் போன்ற இத்தலான சாட்சிகள் நம்மை கவனித்து கொண்டிருக்க, அப்படிதான் ஆவியானவர் அப்படிதான் பேசினாங்க. கவனித்து கொண்டிருக்காங்க அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ என் சித்தம் சிவம் போக்கு சொல்லுவாங்களா, சித்தம் போக்கு சிவம் போக்கு இல்லாண்டவே அப்படி இல்லை. எல்லாத்தையும் ஆண்டரே ஒரு இச்சை அடக்க வேணாண்டரே. இது சொன்ன 3 காரியங்களில் இச்சை அடக்கும். எவ்வளவா நான் ஆண்டரே கெட்டு போக முடியும். ஆமாம், அதனால தான் ஆண்டவர் கூப்பிட்டு வச்சு அந்த காரியங்களை தொடர்ந்து பேசிட்டு வராங்க. எவ்வளவா நான் ஆண்டவரே நான் அந்த காரியங்களில் என்ன பொறுப்பாக இருக்கேன். நான் சீசனாக இருந்தா உண்மையிலே என்னோட காரியங்கள் ஆண்டவரே எப்படி போகாது. குதிரைக்கு கடிவாளம் கட்டினா போல தான் இருக்கும். இவன் என்ன எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கான். என் மனைவி கெட்டு போடுங்க அப்படி என்ன சும்மா இருங்க, எதுக்கத்தாலும் இதே தானா, இது செஞ்சாண்ணா. நான் எல்லாத்துக்கும் அப்படிதான் ஒரு சொல்லுவோம் காரியங்கள். ஒரு சில காரியங்கள் இப்போ கடந்து போகும்போது அப்படியே போயிடும். இது செய்யக்கூடாது. இது ஒரு இது ஒரு சடங்காக வந்துடக்கூடாது. இப்படிதான் சொல்லுவேன். இது ஒரு சடங்காக வந்துடக்கூடாது. இது ஆண்டருக்கு பிரியம் இல்லை. ஏன்னா சதா ஆண்டரே பவுல போல ஒரு ஆழமான தவிப்பும் பாரமும். அவர் தான் நல்ல சீசன். உண்மையிலேயே சொல்லப்போனால் பேதுரு ஒரு நல்ல சீசன். ஆண்டவரே நம்மளும் சபைக்குடி வரோம், அநேக வார்த்தை கேட்குறோம். ஆண்டவரே நான் சீசனாக போகிறேன், கடந்து போனேன் ஆண்டரே ஒரு நாளும். அல்லது திரளான சாட்சிகள் நம்மை கவனித்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும். ஆமாண்டரே இன்னைக்கு விழுந்து போகிற பாவி ஆண்டவரே, இதெல்லாம் என்ன பார்த்தனா ஆண்டரே விழுந்து போவோம், இன்னைக்கு விழுந்து போவோம். ஆனால் உங்களை நான் பார்க்கணும் ஆண்டரே. அதில் தொடர்ந்து அப்படிதான் போட்டிருக்கு. சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை, இந்த சீசத்துவ வாழ்க்கையை எங்களிடத்துல உண்டு பண்ணீங்களே. அம்மாண்டரே எத்தனையோ முறை கேட்டுருங்க சபையில். அம்மாண்டரே அம்மா கூப்பிட்டு வந்தான், அப்பா கூப்பிட்டு வந்தான், மனைவி கூப்பிட்டு வந்தான், வந்திருக்காண்டரே இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டு வரேண்ணா. அம்மாண்டரே இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டு நான் வரேண்ணா, இன்னைக்கு என் மனைவி கூப்பிட்டு வரேண்ணா. நான் உட்காந்து அப்படியே அம்மாண்ட இல்லாண்டரே நீங்கள் கூப்பிடாண்டரே. இன்னைக்கு நான் போனால் எனக்கு நல்லதாக இருக்கும் ஆண்டரே. இன்னைக்கு நான் சபைக்கு போனால் நல்லதாக இருக்கும், இல்லைன்னா கெட்டு போயிடும் உலகத்தில். எனக்கு உண்மையில அப்படி தான் சேர்த்து ஆழமாக பேசுகிறாங்க ஆண்டரே. இல்லை தொடர்ந்து நம்ம படித்தோம்னா விசுவாசத்தை துவக்க முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில். ஆமாண்டரே அநேக நான் அப்படிதான் சொல்லுவேன், மைண்டோட சொல்லுவேன். ஒரு இப்போ சமர்கிட்ட போய் கேட்கலாம், ஒரு காரியங்கள் கேட்கலாம், தப்பு கிடையாது. நான் அதையே கொண்டுகிட்டு போய் என் மனைவியை பார்த்துருக்கலாம், ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு இப்படிதான் சொல்லலாம், தப்பு கிடையாது. அந்த சகோதரர் சொல்லுவார், எனக்கு இப்படி இருந்துச்சு பிரதர், நான் இப்படிலாம் செஞ்ச காரியங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு பிரதர். அதை அப்படியே நான் தூக்கிட்டு போய் என் மனைவியை பார்த்தேன்னு வச்சுங்க, எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. அங்கே எப்படி நடக்கும் ஆண்டவர் போகணும். ஆனால் நான் அங்கேயே போய் நான் இயேசுவை பார்த்தேன்னா அந்த இடத்துல, ஆண்டவரே நீங்கள் இருந்தால் எப்படி சிந்திப்பீங்க அந்த இடத்துல? சீசனுக்கு அதான் சதா நீங்கள் இருந்தால் இப்போ காரியங்கள் எப்படி பொறுப்பெடுப்பீங்க ஆண்டவரே அப்படின்னா, அது சுபிச்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஒரு சமாதானமாக இருக்கும். அது ஒரு சீசன் கடந்து போகிற மாதிரி இருக்கும். உண்மையிலே எனக்கு அந்த வசனத்தை அப்படிதான் இவ்வளோ காரியங்கள் படிச்சிருக்கோம். நீங்கள் எனக்கு நேற்று ஆவியானவர் நல்லபடியாக இதை ஒரு உணர்வாக கொடுத்தாங்க அந்த அதிகாரத்தை. அதனால தான் வாலிபர்லாம் அந்த அதிகாரத்தை அப்படி சொல்லி அப்படி காரியங்கள் பண்ணாங்க. நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோட ஏதோ அவரி பையா நாங்கள் அடிக்க முறை சொல்லுவேன். என்ன இதே சொல்லிட்டு நினைக்கிறேன் என் மனைவிட்ட,
ஏதோ போகிறோம், ஒரு காரியமாக போவோம், அப்படியே நடக்கலைன்னா வா வீட்டுக்கு போட்டோம், இப்படியே சொல்லி பேசிட்டோம். இப்போ திறந்துருக்கு 4 மணி தானே திறப்பாங்க, இல்லை 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 இது ஆண்டவருக்கு புரியும், நீ கட்டு வண்டியை கட்டுட்டோம், இப்படி தான் பேச்சுப்போம் அடிக்கடி. ஏன்னா ஆண்டவர் என்னை வந்து அப்படி அலக்கடிக்கிறோம், எத்தனையோ படம் சொல்லியிருக்கேன், அலக்கடிக்க விடுற தெய்வம் இல்லை, அவர் நல்ல தகப்பன், அப்படி பூர்ணமாக எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருப்பார். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். அப்படி காரியங்கள் இல்லைன்னா வண்டியை கட்டுட்டோம் விட்டுக்கு, அப்படி நம்ம தொடர்ந்து அப்படி ஆண்டவரை பார்த்து நம்ம ஓடணுமா தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியப்படும். பவுல் நல்லபடியாக அப்படி ஓடினார். அதனால தான் அவர் சொல்கிறார் 1 கொரிந்தியர்ல, இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறோம். அதுதான் நேற்று காரியங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு காரியத்தை கூட அப்படி சொன்னாங்க. உண்மையிலே நம்ம உலகத்தில் இருந்தபோது நம்ம ஒருவருக்கு ஊழியம் செஞ்சோம். அந்த பிசாசானவன் என் சுய சித்தம், மாம்சம், பவுல் சொல்லாத மாம்சமும் மனசும் விரும்பினதை செஞ்சு நரகத்துக்கு மட்டுமே பாத்திரவானா, அவனுக்கு மட்டுமே, அவன் தான் எஜமானு, அவனுக்கு நம்ம ஊழியம் செஞ்சுட்டு கிடந்தோம் எல்லாவற்றையும். அப்படிலாம் இருந்த மனுஷன் தான். அன்றைக்கி கூட ஒருத்தோட பேசிட்டு இருக்கும்போது மெட்ராஸில் போய் ஒரு தேட்டர், ஒரு சத்தியம் தேட்டர்னு உங்களுக்கு தான் தெரியும், ஒரே தேட்டர், அந்த எல்லாம் 4 தேட்டரில் 4 படத்தையும் பார்த்துட்டு ஒரே நாளில் வெளில வரும், கண்ணு இதெல்லாம் பிரிங்கி வெளில கிடக்கும். அப்படிலாம் நம்ம அன்றைக்கி பேசின ஒரு டீ கடையில் அவர் செல்லில் படம் பார்த்துருந்தார். அதனால அந்த காரியத்தை அவர்கிட்ட சொன்னோம். இப்படிலாம் பார்த்தேன், என்ன பண்ண பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பேசுனார், என்ன படம் வருது யாருக்குமே தெரியும், இதெல்லாம் யாருன்னா பொறுப்பு, ஒரு நேரத்தில் அப்படி இருந்தால் மனுஷன் தான் நானும் அப்படி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். அப்படி காரியங்கள் இருந்தால் இப்போ ஆண்டவரே நான் அது பவுல் சொல்லுவார் சூப்பராக. அது எனக்கு கேட்கும்போது ஆண்டவரே 10ஆம் அதிகாரம் சீசனுக்கு எப்போவும் சதா இதே தவிப்பாக தான் இருக்கும். உண்மையிலே பவுல் நல்ல ஒரு சீசன். 10ஆம் அதிகாரம் 23, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாகிறாது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் இயேசுவை போல என்னை அவருடைய சீசனாக ஆக்காது. நான் அப்படிதான் படிக்கிறேன். ஆமான்றதே எல்லாம் பார்க்கலாம்னா யாருக்காக? மனுஷனுக்கு பயந்துட்டு என்ன ஒன்று செய்யாமல் இருக்கலாம், அது இன்னைக்கு வேணால் செய்யாமல் இருக்கலாம். நான் அன்னையோட பெரிய பொண்ணை கண்டு கொள்ளும் அப்படி சொல்லணும். ஏன் இப்படி காரியங்கள் நான் வந்தால் ஏன் அப்படி செய்கிறேன் அப்படி சொல்லணும். இல்லை இல்லை இது வந்து நல்லா இருக்காதுமா, இப்படி செய்யக்கூடாது, இப்படி காரியங்கள் செய்யக்கூடாது, இப்படி நம்ம கேட்கல, இந்த இடத்துக்கு நம்ம போகல, நான் அப்படி தான் சொன்னேன். இங்கே நம்ம போகல, இங்கே போகிறவங்க தெய்வத்தை விட்டுக்காரங்க, நான் அப்படி தான் சொல்லி பேசணும். இல்லை நம்ம தெய்வத்துக்கு பயப்படணும். ஆண்டவருக்கு பயந்தா காரியங்கள் எல்லாம் எங்கேயும் இருக்கும். அது நீ உட்காந்து கிளாஸ் ரூமில் 4 செவத்து உள்ள கிளாஸில் ஸ்கூலில் இருக்கிற பாத்ரூமில் கூட இருக்கும். நான் சொல்ல போனால் ஆமாண்டவரே அதான் உண்மை. அப்படி நான் பயந்து நடுங்கி ஆண்டவரே எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு தான். ஆனாலும் நான் இப்போ ஒரு ஓட்டம் ஓடுறேன் சீசன் சொல்லிட்டு மாற்றிட்டு போகிறேன் ஆண்டவரே, அது எனக்கு பக்தி யுக்தியை உண்டாக்காது, அது இயேசுவை போல மாற்றாது என்ன அப்படின்னு நம்ம ஆழமான ஒரு தவிப்பும் ஒரு பாரமும் ஆண்டவரை எப்பவும் கொடுத்தாருன்னா ஒரு சீசனுக்கு எப்பவும் அந்த சதா அந்த சிந்தையாக தான் இருக்கும். ஆமாண்டவரே அப்படி தொடர்ந்து அப்படி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிக்க முடியும். அதில் ஜோன்ஸ் படித்தார். அதுக்கு முன்னாடி 9ஆம் அதிகாரத்தில் பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நான் காலையில் சொன்னேன், அநேக சபைகள் சொல்ல வேணாம், எங்கள் தெரு கடைசியில் கூறாங்க ஒரு சபைக்கு போகணுன்னு தெரியுது. நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாம் அப்படியே ஒரு கிறிஸ்தவலா வரிசல் அப்படி நின்று நம்மளும் ஒரு கிறிஸ்தவலா இல்லை சீசன் நம்ம சொல்லிக்கிறோம், நம்மளும் அந்த இதில் தான் நிற்கிறோம். ஓடுறேண்ணா ஆண்டவரே இது நிச்சயமாக எனக்கு கிடைச்சிருமா, இன்னமும் ஆண்டவர் இதயத்தில் ஒரு படபடப்பு ஒரு தவிப்பு இல்லாண்டவரே, நான் உங்களை பார்த்தேன்னா நிச்சயம் உண்டு, எனக்கு இந்த கிரீடம் நிச்சயம் உண்டாண்டவரே, எனக்குன்னு உள்ளதை நான் பெற்றுக்கொள்வேன். அதாங்க நல்ல பவுல். ஓட்டத்தை முடித்தேன், இது எனக்காக வச்சிருப்ப கிரீடத்தை பெற்றுக்கொண்டு சொன்னேன். பவுல எங்கே, நான் எங்கே, நானும் சீசன் விட்டு சபை கூடி வரேனேன், உண்மையிலே தனியாக உட்காந்து அப்படியே வச்சிருவோம். ஆண்டவரே வெக்கமாக இருக்கேன் சபைக்கு போகணும்னு சொல்லி காரியங்கள் சில காரியங்கள் நினைக்குது. ஆண்டவரே அப்படிலாம் பிடிக்கும். ஆண்டவரே அதில் தொடர்ந்து படித்தோம்னா அறிகளா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பந்தயத்திற்கு போடார்கள் யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறார்கள். நாமோ உண்மையிலே இந்த வசனங்கள்லாம் படித்து நம்ம இருதயத்தில் அப்படி கட்டி வைக்கணும். எனக்கு அப்படி இருக்கு. ஆமாட்டே அழிவுள்ளாத ஒரு நித்திய ஜீவனை அடையிற மனுஷனா அப்போ நான் எவ்வளவா என்னை ஒடுக்கணும் அடக்கணும் கேட்டோம்ல, நான் அடக்கி காரியங்கள் செஞ்சு ஆண்டவரே நான் எவ்வளவா இந்த கண்களுக்கு கடிவாளம் போடுங்க ஆண்டவரே, சகோதர பேச அப்படிங்க கண்களுக்கு கடிவாளம் போடுங்க ஆண்டவரே, நான் அலைய விடுற மனுஷன் இதயத்தை அப்படின்னு சொல்லி அந்த பாரத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா நிச்சயம் அந்த வாழ்க்கையில் வாழ அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செஞ்சு நல்ல ஒரு சீசத்து வாழ்க்கையில் அப்படி கொண்டு போவார். நாமும் அழிவில்லாத கிண்ணத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறோம், ஆதலால் நான் நிச்சயம் இல்லாததை ஓடேன். ஒரு நிச்சயத்தோடு ஓடுறவன் சீசனாக அப்படி ஓட முடியும். கிறிஸ்தவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது. ஏதோ சபைக்கு போனேன் இன்றைக்கி வந்துட்டேன் பாஸ்டரை பார்த்துட்டேன் அட்டனன்ஸ் போட்டேன்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியோடு போயிடுவாங்க. நாம் அப்படி இல்லாமல் வந்து சபை கூடி ஆண்டவரே வந்திருக்க ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்னுடைய எல்லாவற்றையும் கழும்பு நீங்கள் இன்னைக்கு பேசுங்க,
நான் கழுவப்படணும், எவ்வளவோ கழுவ வேண்டிய மனுஷாண்டவரே அப்படின்னு உட்காருவாங்க. சீசனாக பாருங்க முடியும். அப்படி தொடர்ந்து நாம் அவரை பார்த்து ஓடணும்னா இந்த ஓட்டம் நம்மளுக்கு ஜெயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட நம்பிக்கையை விசுவாசத்தை வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தேவன் என்னை அங்கு உங்களுடைய வார்த்தை என்று கேட்கும்படி எனக்கு கிருபை செய்தார். போன உடனே நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தை, தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும் எந்த நிலைமையினாலும் சரி, எந்த அளவுக்கும் தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவனை எந்த அளவுக்கு வேணாலும் ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் தேவனால் முடியாத ஒரு காரியம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு அவனை தொடர்ந்து தாழ்மையில் வைத்திருப்பது. அதற்கு தேவனால் அது முடியாது அப்படின்னு சொன்னாங்க. தேவனால் முடியாது இந்த சென்ஸ், அவன் தன்னை உணர்ந்து தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்புக் கொடுக்க தேவனால் கொடுக்காத வரைக்கும் தேவனால் அந்த விஷயத்தை செய்ய முடியாது. அவர் கடினமான விஷயம் அதுதான். அதாவது எதுக்காக அப்படி சொன்னாங்க அந்த எக்ஸ்ட்ரீமுக்குன்னா, நாம் தாழ்மையில் நிலைத்திருப்பது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அவசியம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சொன்னாங்க அப்படின்னு நான் உணர்ந்து கொண்டேன். நேற்று 1 பேதுரு 1:12, எபிரேயர் 12:1 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி 1:12 எபிரேயர் 1:12 கனெக்ட் பண்ணி இங்கே தேவதூதர்கள் உற்று பார்க்க ஆசையாக இருந்தார்கள் அப்படின்னும், அதே மாதிரி இங்கே எபிரேயர் 1:12 எல்லாரும் தொடர்ந்து கேட்டது தான். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதாவது இவ்வளோ நாள் என்ன யோசிச்சுட்டு இருந்தோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கன்னா எபிரேயர் 11 சொல்கிற அந்த எக்ஸாம்பிள்ஸை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தான் இவ்வளோ நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிறாங்க யார்? பழைய பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் இருக்கிறாங்க. அவங்க நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவதூதர்கள் மட்டும் நம்மை உற்று பார்க்க ஆசையாக இருக்கவில்லை. அங்கே பிசாசுடைய கூட்டத்தார் மட்டும் நம்மை பார்த்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக, நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறதுக்காக கணம் கட்டி கொண்டிருக்கல. மாறா இந்த பரிசுத்தவான்களும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள் நம்ம கேட்டபடி எவ்வளோ ஒரு விசேஷித்தமான பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உள்ளே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை வெளியில் பெற்றுக்கொண்டிருந்தார்கள், அவர்கள் மேல் அமர்ந்திருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே இருந்து தேவனுடைய வழிகளை, இயேசு கிறிஸ்துவை நமக்கு தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். அப்படி காட்டிக்கொண்டு இருக்கிற அந்த ஆண்டவரை நாம் ஒருபோதும் வெட்கப்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. ஆண்டவரை எந்த அளவுக்கு நான் உண்மை துக்கப்படுத்தி இருக்கிறேன், எந்த அளவுக்கு உண்மை நான் வெட்கப்படுத்தி இருக்கிறேன், என்னுடைய பாடுகளில் உபத்திரவங்களில் எவ்வளோ காரியங்கள்லாம் நான் பெருசாக என்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. அதாவது 12:2 பார்க்கும்போது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அப்படின்னு நான் கேட்கும்போது, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருந்தால், நான் இயேசு கிறிஸ்துவை அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவனாக இருந்தால், அவர் எப்படி அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாரோ அதுபோல் நானும் சகிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சவாலிடப்பட்டேன். அதுக்கப்புறம் யார் சாட்சிகள்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. சாட்சிகள்லாம் யார் அப்படின்னு அவங்க டிக்ஷனரியில் படித்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு பெரிய கூட்டம், அதாவது தாங்கள் பார்த்ததை தாங்கள் கேட்டதை சொல்கிற கோர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அது கோர்ட்டில் யார் சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள்னா, ஒரு சம்பவத்தை தாங்கள் பார்த்ததை இல்லை தாங்கள் கேட்டதை அங்கே சொல்கிற ஒருத்தவங்க அப்படின்னு. இப்போ நம்ம ஆண்டவருடைய சாட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டோம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து நாம் என்ன பார்த்தோம், ஆண்டவர்கிட்ட நாம் என்ன கேட்டோம் அப்படிங்கிறத நாம் தெளிவுடையவங்களாக இருக்கணும். நாம் ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை பார்க்குறோமா, பரிசுத்தாவியானவர் நமக்கு ஒன்றை தேவனை பற்றி வெளிப்படுத்துகிறாரா, அவரை நாங்கள் கண்டதும் தொட்டு பார்த்ததும் கேட்டதும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற அப்படின்னு அங்கே யோவான் சொல்லுவார். அதே மாதிரி 1 பேதுரு சொல்லுவார். நாங்கள் 2 பேதுருவில் இப்படி பேதுருவும் கூட சொல்லுவார், நாங்கள் கண்ணார கண்ட அப்படின்னு சொல்லிட்டு
நாங்கள் ரெண்டு பேர் 1:16 நாங்கள் தந்திரமான கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அப்போ அவங்க தேவனோட ஒரு விஷயத்தை கூட இருந்து அனுபவிக்கிறாங்க. அதனால அவங்களால சாட்சியிட முடியுது. நாம் கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு வருகிறோம், நாம் அவரை பின்பற்றுகிறோம்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட ஒரு வார்த்தையை நாம் தேவன்கிட்ட இருந்து பார்க்க முடியல, தேவன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கேட்க முடியல, பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை நமக்கு உணர்த்தலை அப்படின்னா நாம் தேவனுடைய சாட்சிகளாக இருப்பதற்கான தகுதியுடையவர்கள் அல்ல. அப்போ நாம் எப்படி தேவன்கிட்ட நம்ம கேட்கிற ஒருத்தவங்களா இருக்கிறோமா, தேவன்கிட்ட நாம் பார்க்கிற ஒருத்தவங்களா இருக்கிறோமா, தேவன் உணர்த்துவதை நாம் அறிக்கிற ஒருத்தவங்களா இருக்கிறோமா அப்படின்னு நான் கேட்டு பார்த்து கொண்டேன். அதே மாதிரி என்னை ஏதாவது ஒரு விஷயம் நம்மை அந்த வசனம் ரொம்ப நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா நம்மை நெருங்கி நிற்கிற பாவம், நம்மை நெருங்கி பாரமான யாவையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவம், நம்மை பாவம் எப்போதும் நெருங்கி நின்று கொண்டு தான் இருக்கு. நம் ஒரு பிரதர் சொன்னார் அழகா, ஐஸ்பெர்க் கீழே தண்ணிக்கு கீழேயோ ஐஸ் கீழே எவ்வளவோ இருக்கு. இப்போ அது வெட்டி விடும்போது, மேலே வெட்டி விடும்போது ஒரு நல்ல ஷார்ப்பு கத்தியை வச்சு வெட்டி விடும்போது இன்னும் கொஞ்சம் ஐஸ் மேலே வரும். அது மாதிரி எவ்வளவோ நமக்குள்ளே இருக்கு. தேவன் நமக்கு நம்முடைய பாவத்தை ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும், பல வருடங்களுக்கு முன்பாக நம் பாவமாய் பார்த்த ஒரு காரியம், அப்போ பாவம் இல்லாது தெரிந்த ஒரு காரியம் நமக்கு இப்போ பாவமாக தெரிகிற அளவுக்கு நாம் வளர்ச்சியை அடைந்திருக்கிறோமா? தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், அன்னைக்கு நமக்கு ஒன்றுமே தெரியாது இந்த காரியத்தை குறித்து, இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்னு தேவன் எனக்குள்ள ஒரு பாவத்தை அனுதினமும் காண்பித்து கொண்டிருக்கிறாரா? என்னை சுத்திகரிக்கும்படிக்கு தேவன் என்னை வேத கண்ணாடிக்கு முன்பாக, வேத வெளிச்சத்துக்கு முன்பாக, வேத வார்த்தைகளுக்கு முன்பாக என்னை தொடர்ந்து காட்டி நடத்தி வருகிறாரா அப்படிங்கிறத நான் கேட்டு பார்க்கணும். அப்படி இல்லை, ஏதோ ஒரு பாவம் நம்மை தொடர்ந்து நெருக்கி கொண்டே இருக்கு, என்னுடைய கட்டை இழுத்து கொண்டே இருக்கு, இந்த பூமியை நோக்கி இழுத்து கொண்டே இருக்கு, தேவனை பார்க்க விடாமல் இந்த பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படிக்கு, இல்லை நான் தேவனுடைய காரியங்களை பார்க்காதபடிக்கு என்னை அமிழ்த்து கொண்டே இருக்கிறதா? பாரமான ஏதோ ஒன்று, பாவம் இல்லாதது போன்ற தெரிகிற ஒரு காரியம், ஆனால் அது பாரமாய் என்னை அமிழ்த்துகிற ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் முக்கியமாக 3 விஷயம் ஒரு சீஷனை கட்டுப்படுத்த முடியும். ஒரு சீஷன் அந்த காரியங்களை கட்டுப்படுத்த வேண்டிய காரியங்கள்னு 3 விஷயத்த சொன்னாங்க. ஒன்று உணவு, இன்னொன்று தூக்கம், இன்னொன்று செக்ஸ். இது எல்லாமே நாம் நம்முடைய வரம்புக்கு உட்பட்டு நாம் பாவம் இல்லைன்ற அளவுக்கு நாம் செய்யலாம். இந்த ஆண்டவர் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துருக்காரு. இந்த சரீரத்துக்கு இது எல்லாமே அவசியம்னு அவருக்கு தெரியும். உணவு தேவை, தூக்கம் தேவை, பாலுறவு தேவை, எல்லாமே தெரியும். ஆனால் எல்லாமே பிரமாணத்துக்கு உட்பட்டும் அல்ல. எனக்கு லாபமாய் தோன்றுகிற போதும் அதை நான் வெறுக்க ஆண்டவர் எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துருக்காரு. நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்த்தோம்னா எபிரேயர் 10வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்டு வந்தப்ப 5வது வசனம் எபிரேயர் 10:5 அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உனக்கு பிரியமானதல்ல என்றேன். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இங்கே பார்க்குறோம், அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது. அந்த சரீரத்தை அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இந்த காரியங்களெல்லாம் உண்மையாக இருந்தார். அவர் நமக்கு முன்பாக முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் செய்யாத ஒன்றை நாம் செய்யும்படிக்கு தேவன் நம்மை கேட்டுக்கொள்ளவே இல்லை. அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் நம்மை பழக்குவிக்க வேண்டும். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 2 வசனம்,
1 கொரிந்தியர் 6:13. வயிற்றுக்கு போஜனம், அந்த 12க்கு அப்புறம் இருக்கு. 12ல் என்ன இருக்கு? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். அதுக்கப்புறம் 19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்களும் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவீர்களாம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு தூக்கம், உணவு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. நல்லா 8 மணி நேரம் தூங்கினாதான் நம்ம உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகி மறுநாள் அந்த இருக்கிற வேலைகளை டாஸ்கெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு நம்ம உடம்பு ரெடி ஆகும். நல்லா சாப்பிட்டா தான் நல்ல 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 உணவு சத்தாக சாப்பிட்டா தான் அந்த வேலையை செய்கிறதற்கு ஏற்ற சக்தி நமக்கு உடம்புல கிடைக்கும். இது அவசியம். ஆனால் ஆண்டவர் அதுக்காக நீங்கள் சாப்பிடவே கூடாது, தூங்கவே கூடாது, இப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அப்படி கண்ட்ரோல் பண்ணணும் நம்மளை நெருக்கலை. அதுக்கு அர்த்தம் நம்ம சாப்பிடவே கூடாது, இதில் அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், 3 மணி நேரம் தான் தூங்கணும், 4 மணி நேரம் தூங்கணும் அப்படின்ற எந்த கண்டிஷன்ஸும் ஆண்டவர் வைக்கல. இதெல்லாம் தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உணவோ இல்லை நம்முடைய தூக்கமோ இல்லை வேற எந்த காரியங்களோ, மனைவியோடு உள்ள பாலியல் சம்பந்தப்பட்ட உறவுகளோ எதாக இருந்தாலும் நாம் முறுமுறுக்கிற ஒரு நிலைமைக்கு, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு நம்மை தள்ளுமானால் அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பாவம். நம்ம ஆத்மாவையும் ஆவியும் குறித்து தூய்மையாக வச்சுக்கிறத பற்றியும் அநேக காரியங்களை பற்றியும் நம்ம கேட்கிறோம். ஆனால் தேவன் கொடுத்த இந்த சரீரத்தை நான் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுல நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அதாவது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீரத்தினால நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த சரீரம் இருந்தால் தான் நாம் தேவனுடைய சித்தத்தை தொடர்ந்து செய்து நாம் ஆவிக்குரிய அடுத்த காரியங்களை நாம் செய்ய முடியும். இதை குறித்து நாம் வசதியுள்ளவர்களா கண்ணா பின்னான்னு திங்கிற ஒருத்தவங்க, கண்ணா பின்னான்னு தூங்குற ஒருத்தவங்க, வரைமுறையற்ற மனைவியோட பலவீனம் தெரியாமல் நாம் மனைவியை இந்த ஒரு விஷயத்துக்காக நாம் சண்டை போட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட நாம் பயங்கரமாக எதிர்பார்த்து கொண்டு அவங்களுடைய பலவீனங்களை புரியாத ஒருத்தவங்களாக இருந்தோம் அப்படின்னா மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசமே கிடையாது. மிருகம் நம்ம இதில் படிக்கிறோம், புலம்பல் 3ல். அதுக்கு என்ன தெரியும்? உண்பதும் உறங்குவதும், அதை தவிர அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களா தேவன் நாம் இருந்தால் நாம் சீஷர்களாக இருக்க முடியாது. ஆனால் ஒரு தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு இந்த சரீரம் எவ்வளவு பெரிய அவசியமானது, இதை நாம் போற்றி பாதுகாக்க அல்ல, இதை நாம் ஒரு கட்டுப்படுத்தி ஒடுக்கி, எந்த அளவுக்கு ஒடுக்கி அப்படின்னா, அதாவது மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாவதனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு. ஒருவேளை இது நம்ம எல்லாருக்கும் ஒருவேளை அந்த மாதிரி ஆங்கிளில் யோசிக்க வேண்டாம். ஏதோ ஒரு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த சரீரம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது, நான் இதை பாதுகாப்பாக வச்சுருந்தா தான் தேவனுடைய சித்தத்தை நான் தொடர்ந்து செய்து அவருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் என்னென்ன திட்டம் எனக்கு வச்சுருக்காரோ அது எல்லாவற்றையும் என்னால் சரியாக நிறைவேற்ற முடியும். அதை நான் பாதுகாப்பாக வச்சு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் எக்ஸசைஸ் பண்ணி, இதை இவ்வளவு சாப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட வயசானா சுகரை கம்மி பண்ணி, உப்பை கம்மி பண்ணி, ஆயிலை கம்மி பண்ணி, உலகத்தில் டாக்டர்ஸ் என்னென்ன காரியங்கள் சொல்கிறாங்களோ இது எல்லாத்தையும் நான் ஒரு கடைபிடிக்க வேண்டிய ஒரு மினிமம் இதில் நான் இருக்கிறேன். இல்லை நான் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன். அதாவது நான் சாப்பிட டேஸ்டான ஃபுட்டு சாப்பிட்றதுல ஒரு தப்பு கிடையாது. ஆண்டவரை இந்த உலகத்தில் பூமியில் இருக்கும்போது அநேகர் அவரை விருந்துக்கு கூப்பிட்டாங்க, பரிசேயர்கள் விருந்துக்கு கூப்பிட்டாங்க. போய் நல்லா அவங்க போய் விருந்துக்கு கூப்பிடும்போது சாதாரண ஃபுட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, நல்ல ஃபுட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆண்டவர் நிச்சயமாக எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்ருப்பார். ஆனால் அவர் ஒருபோதும் இந்த சாப்பாடு எங்கே கிடைக்கும்னு, அடுத்த தடவை எந்த கடையில் கிடைக்கும், எங்கே கிடைக்கும் அப்படின்னு அதை தேடி அவருடைய ஓட்டம் இல்லை. இப்போ பொதுவாக நமக்குள்ள உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அந்த சாப்பாட்டை இன்னொரு தடவை அந்த ஹோட்டலில் போய் டேஸ்ட் பண்ணணும். எங்கேயாவது நம்ம இப்போதைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைகள் ரீல்ஸ், இந்த சாப்பாடு அங்கே கிடைக்கிது, அந்த சாப்பாடு இங்கே கிடைக்கிது, இப்படி கிடைக்கிது, அப்படி கிடைக்கிதுன்னு அதை தேடி
அதன் மேலே காலையில் எந்திரிச்சா என்ன சாப்பாடு, இந்த சாப்பாடு சாப்பிட்டாச்சு, மத்தியானம் என்ன சாப்பாடு, அடுத்த வாரம் என்ன சாப்பாடு, இந்த வாரம் முதல்ல பிளான் பண்ணி இன்னைக்கு இந்த சாப்பாடு, நாளைக்கு மீன், அடுத்த நாள் சிக்கனு, அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள அதை குறித்து நம்மை தேவனுடைய காரியங்களை யோசிக்க முடியாத அளவுக்கு, மற்ற எந்த காரியத்தையும் நமக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு நம்மை உணவு அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். இல்லை நான் தூங்கிக்கிட்டு இருக்கிற தூக்கம் தேவனுடைய ஏதோ ஒரு காரியத்தை செய்ய தடை செய்வதற்கு, இல்லை தேவனோடு நான் அமர்ந்து காலையில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவோ தியானிக்கவோ தடை செய்யும்படிக்கு என்னை அமிழ்த்து போடுகிற ஒன்றா இருக்கா. மற்ற காரியங்களுக்கெல்லாம் நான் அப்படி யோசிக்கல. ஆனால் தேவனை ரெண்டாவது பட்சமாக வைக்கிற ஒரு விஷயத்துக்கு என்னை இந்த உணவும் தூக்கமும் மற்ற எந்த காரியங்களும் தடையாக இருக்கா அப்படிங்கிறத கேட்டபோது நான் அப்படியே யோசித்தேன். ஆண்டவரே, நான் எந்த அளவுக்கு என்னுடைய சரீரத்தினால மகிமைப்படுத்த வேண்டியது இருக்குது. இந்த சரீரம் உமக்குரியது, உமக்கு சொந்தம். இதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். இதில் நான் கண்ணா பின்னான்னு விட்டுட்டு ஏனோ தானோன்னு போட்டுட்டேன் அப்படின்னா, ஆண்டவரே, நான் நீர் கேட்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஆண்டவர் பொதுவாக கொடுத்த காரியம் ஒன்று, நம்ம நேரம் 24 மணி நேரம் எல்லாருக்கும் நம்ம கொடுத்த சரீரம். மற்ற எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த 2 காரியத்தையும் நம்ம எந்த அளவுக்கு நாம் டிசிப்ளின் லைஃபோட நம்ம அதை பாதுகாக்கிறோமோ அப்போ தான் நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கும் போது சரியான ஒரு அக்கௌண்ட்டை ஆண்டவர்கிட்ட நமக்கு செலுத்த முடியும். அதில் நாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நான் உணர்ந்து கொண்டேன். அப்படி வாழ என்னுடைய சரீரத்தின் மூலமாய், சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்த தேவன் என்னை எல்லா கண்ணிக்கும் விலக்கி காப்பாருன்னு என்னோட நம்பிக்கையை சொல்கிறேன்.